இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க ஒரு 3 நாளைக்கு போகிற வீடியோ வரும் என்ன சொன்னால் காய்ச்சலண்டோடைய வீடியோ எடுக்கல. இப்போ நாங்கள் எங்கே வலிக்கிட்டோம் தீக் எங்கே போகிறோம் எங்க போறோம் இல்லை இல்லை அம்மாட்ட போகிறோம் அச்சுட்டு போகிறோம். ஓகே இன்றைக்கு வந்து கூழ் காய்ச்சிறாங்களாம் வாங்க அப்படின்னு சொன்னபடியா நாங்களும் தம்பியாக்களும் வலிக்கிட்டோம். இப்போ இங்கே போகிறோம்னா மல்லாவைக்கு கூழ் குடிக்கிறதுக்கு. ஓகே 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 வாங்க போகலாம். வாங்க போய் வீடியோக்குள்ள எப்படி கூழ் காய்ச்சாங்க எப்படி குடிக்கிறோம்னு பார்க்கலாம். சும்மா நேரம் போக மாட்டேங்கிட்டே இல்லாது பைசா கூழ் காய்ச்சிறேன் வாரீங்களான்னு வீடியோ கால் பண்ண சும்மா நேரம் கூப்பிட்டா போயிடலான்ட்டு இல்லை பைசா நாங்க சொன்னோம் போய் நில்லுங்கன்னு சொன்னா அங்க நிக்கல அதுக்கு இப்ப சொல்ற சும்மா நேரம் கூப்பிடா போயிடலாம். சும்மா நேரம் வாங்க வந்துட்டு போங்கன்னா போவாட்டீங்க கூலன்னு சொன்னா இப்ப வரைக்கிட்டு போறீங்க தானே. நானும் பைசா போய்தான் இருக்கும். நேற்றே தகவல் வந்து என்ன கூழ் காய்ச்சிறா பாத்தீங்களா உங்களுக்கு பிந்தி வந்துருக்கு இவங்களும் பாத்தீங்களா எங்களுக்கு சொல்லாம இல்ல ரைட் இல்ல விடு இல்ல உங்களுக்கு கால் பண்ணேன்னு சொல்லலையா நேற்று சாச்சி நீங்க ஆன்சர் பண்ணீங்களா? அப்ப இல்லதான் அவன் தந்த கடங்காசா கேக்குறது கோல் போட்டாங்க 10 வரைக்கும் குடுக்கறத கொடுத்தாச்சா? அது கொடுப்பா என்னத்த அவசரம். எங்க போறீங்க? அச்சுட்டையா? அப்புறம் போறோம் சரியா அஜி போயிட்டு விடிய சாப்பாடு பசிக்குது இப்பவே மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடு மூணே முடிக்கிறோம் முடிச்சுதான் இப்படித்தானே போற மட்டும் இப்ப இந்தியா போறோம் தானே யோசனை படுத்துட்டு உண்மையாதான் அதுக்கு இப்ப 12 மணி ஆச்சு. இப்ப மதிய சாப்பாடு தான் கரெக்டா போறோம். விடிய சாப்பாடு அதுக்கு என்ன மாதிரி நாங்க சேர்த்து சாப்பிடுவோம் சாப்பிடலாம் எல்லாத்தையும். ஐயோ அப்ப சொல்லிருக்கோம் விடிய சாப்பாடு இல்ல விடிய சாப்பாடு செய்யாடி கடையில வாங்கி தரலாம். அதுவும் சரிதான். அம்மாஜில போற விடிய சாப்பிடலாம். அம்மாஜி என்ன பண்ணா நாங்க பக்கத்துல இதுக்கு டீசல் அடிச்சு போற காசு வாங்கி சாப்பிடுவோம். கடையில வேணா பெருசா கிடையாது. அண்ணா போற செலவெல்லாம் கணக்கு பாருங்க. அதுக்கு ஏதே மாதிரி அங்க சாப்பிடறமான்னு பாருங்க. இல்லாடி மிச்ச காசை மாட்டி தரும். சாப்பாடு கட்டினு ஓ கொடுக்கலாம். போன முறை எப்படி தாண்டா போனோன்னு அப்படி போய் வானத்துல நிப்பாட்டோன்னு 5000 வாங்கினாங்க. 5000 வாங்கிட்டு தரையில அதுதான் சாப்பாடு வந்து அதுலயும் 3800 தானே சாப்பிட்டு இருக்கோம். முட்டை நாங்க வாங்கி கொடுத்தோம் 3800 தான் சாப்பிட்டுருக்கோம். 10 முட்டை பார்க்க போனா அவங்க 1200 தரணும். அதையும் இந்த மிச்சத்துல போட்டு கணக்கு போட்டு பாரு கூட்டுவோம். வயசா நீங்க என்ன செய்றீங்கன்னா விடக்கூடாது வெக்கப்படக்கூடாது அடிக்கிறீங்க எல்லாம் பொக்கெட் கடத்து வச்சுட்டு என்னதான் கண்டிருக்கிறான் ரெயினை கொண்டிருக்கான். இந்த ரெயினை இப்ப இடிச்சு விழுத்திட்டு எப்படி போற மாட்டேன் இப்ப இந்த வீடியோல பாக்க போறீங்க. அப்ப நாங்க இறங்குறோம். நீங்க இறங்கக்கூடாது பாஞ்சாங்கிற போடியா பாருங்க எவ்வளவு பேர் ட்ரெயினே காணாத மாதிரி வாசல்ல இருந்து போகுது. இது பின்னால எல்லாம் என்ன சொல்லுவாப்போ பின்னால எல்லாம் கேண்டீன் வந்து ஆக்கள் இருந்து குளிச்சு உடுப்பெல்லாம் மாத்திட்டு போகலாம். போய்கொண்டிருக்கோம் டீசல் தான் முடியுத ஒழிய இடம் வருதில்லை. என்ன போய் சொன்னாலும் நம்புறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அதான் நீங்க 2 பேர் வாட்ஸ்அப்ல ஒரு இதோட்டு போட்டுதா பாத்தியா அக்கா தாமியாக்கால் இந்த பாலுக்குள்ள விஷம் கலந்துருக்கு குடியுங்கடா 2 பேரை குடிச்சிருவாங்க. அது உன்னையும் வயசுல மென்ஷன் பண்ணி போடுவாங்க. அதே மாதிரி தான் நான் சொல்றதெல்லாம் நம்பிடணும். இதால இந்த ரோட்டால தான் முதல் ரெயின் போனது. இந்த நேர் ரோட்டாலயா இப்பதான் எங்கால பாதையை மாத்தினது. இப்ப பள்ளம் புட்டி மாடுகள் ஆடுகள் திடீரபடியா அதில் மாத்தினது. லாஜி என்ன பைசா மட்டும் பைசா ரெயினா இந்த இதுக்குள்ள போதுன்னு சொல்லுங்களேன். இந்த இதுக்குள்ள இதால போதுன்னு சொல்லுங்களேன். ரெயின் அப்பாட்ட கேளுங்க எங்க ரெயின் எங்க போறீங்க? அச்சுட்டியா? ஏன் போறீங்க?
காயம் வடிவத்தான் இருந்தது குளிச்சுட்டு விடைக்க சின்னதாக இருந்தது கிடந்தது அப்பா பெருசாகினா அப்படியா கிடந்தது பெருசாகி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கூழ் குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். விடியாவே சாப்பிடாம. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கூழ் குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். விடியாவே சாப்பிடாம. சரி வீட்டை வந்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே இந்த கூழ் காய்ச்சறாங்க. காய்ச்சி கொண்டே இருக்கிறாங்க. அடிக்க போறா ஆக்கா பார்த்தீங்களோ சப்பா என்ன காய்ச்சி முடிஞ்சாங்க. கணக்க வந்தாங்க சாப்பிட்றதுக்கு சரி குடிக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு இப்போ சமைச்சு கொண்டு இருக்கிறீங்க. சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன போட்டீங்களா? உப்பு போட்டீங்களா? அஸ்மிதா அவர் அப்பா மாதிரி நிற்பேன். 2 மகளும் முகத்தை காட்டில பார்த்தீங்களோ. எங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க என்னத்துக்கு வந்தீங்க? நோவுதான் போறாடா. நீ சாஜி லாஜியே லாஜி என்ன சொல்றதானே. லாஜிக்கு எத்தனை வயசு? 35 வயசு தான் லாஜிக்கு. இங்க பாரு நாங்க வயசு அவர் சமையல்கார். முருங்கீரை கொஞ்சம் கூட அது நக்கி இதுதான் அந்த ஓகே. இப்போ வந்து சோறு போடும். சரி நீ கூழ் காய்ச்சல் சொல்லல. அது முடிவா என்ன செய்ய கிழங்குகள் எல்லாம் வஞ்சிருக்காண்டு சாப்பிட்டு பார்ப்போம். சஜி என்ன சஜி நீ தொடுக்குணத்துல அள்ளி தின்ற இந்த அளவு சுடவே இல்லை. அங்க பாரு தெரியும். உப்பு காணாது ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காணாது ஃப்ரெண்ட்ஸ். இல்ல உப்பே இல்ல போட்டது கொஞ்சம் கரையட்டும். இல்ல இப்பயே போட்டுட்டு உப்பு போடுற நேரம் நம்பி 10 தரம் உப்பு போடலாம். இப்படி 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 போட்டாலும் 10 தரம் போடலாம். அளவா போடணும். அதான் கொஞ்சம் கரையட்டும். உப்பே இல்ல போட்ட நீங்க இப்ப போட்டவர். இப்ப சோறு போடுறப்ப 2ஆம் தரம் சோறு போடுறீங்களா? சோறு கரைக்குங்க. சாப்பாடு இல்ல. சாப்பாடு செய்யல. செய்யாம இருப்பீங்க. கூழ் மட்டும் தான் உங்களுக்கு நாங்க போன் பண்ணி இருந்ததாங்க. கூழ் வாங்கிட்டு வாங்கண்டு சாப்பாடு எல்லாம் செய்யல. சாப்பாடு தராம தான் அனுப்பி பாருங்க. நாங்க கணக்கு போட்டு வந்தோம் சாஜி. இல்ல சாப்பாடு இல்ல. லாஜி எத்தனை சாப்பாடு வந்தானே போறோம். இந்த சிரமம் 8000 உலகிச்சா சாஜி. நாங்க பட்ஜெட் போட்டு தான் வந்துனாங்க. பட்ஜெட் கூட வந்தாங்க. 9,000
சாப்பிட்டு போறதுக்கு அங்க கணக்கு கால அது ரெகுலர் டைம் போறது அவசரப்படாங்க கொஞ்சம் அவி இதாண்டிட்டா இல்ல உப்பெல்லாம் கரைஞ்சிருக்காவ கொஞ்சம் ஓகே சாப்பாடு வரும் பிடிச்சா கிடைக்கணும் வயிற்றாங்க சரியில்லை அவியலையா உப்பு காணுமா பாத்தீங்களா இன்னும் கரைதோ தெரியல உப்பு 4-5 தரம் போட்டுட்டு 2 தரம் ஓகே சேசன் நூறு இல்லது இங்க சுஜிக்கு சொடு அதால தூக்க மாட்டே சுடும் அவன் உங்களோட மனசியே பாருங்க என்னதெல்ல பிடிக்குதாரு சொல்லி அம்மா சுடு எனக்கும் சுடு ஏய் சும்மா சொல்ல ஹலோ ரித்திக் என்ன யோசனை ஐயா ரித்திக் இதுல என்ன நடந்தது அதுலயா அவங்க அப்பா அடிச்சு போட்டேன் வருத்தமானம் இல்லாதுக்கு அதுக்காண்டியா செய்றீங்க எல்லாருக்கும் தடுமாறு வடியாவா அப்படி இதுல இறக்குறத எடுத்தீங்க அந்த அவன பேல விச்சு கீழ ஊத்தி போடுவாங்க உள்ள போறாங்க ஆறு எடு அண்ணி எங்க இறக்குறேன் சரி சரி மாதிரி கட்டியா கிடக்கு என்ன கட்டம் அது காண்டி அடிச்சு என்ன அடிச்சோம்ல என்னது அந்த மாதிரி இருக்கு என்ன அந்த மாதிரி இருக்கா ஓகே சரி அஸ்மிக்கு சிரிச்ச முகமாண்டு பெரியப்பா இப்ப அழுகிற முஞ்சி மாதிரி மாத்த போறேன் சும்மா இருக்கா குடிக்கட்டும் சேசன் நல்லா இருக்கணும் இப்படியா செய்யறது எல்லாரும் சேர்ந்து குடிக்கணும் சேசன் உங்களை டேஸ்ட் பார்க்க தான் தந்ததில்ல கொஞ்சம் இன்னொரு பாய் கொண்டாங்கவா இன்னொரு 2 பஞ்சால என்னது உங்களோட மரியாதைக்கு நன்றி வாங்க இருங்க இதுல இதுல இருங்க உங்களுக்கு தான் போட்டிருக்கு இருங்க ரைட் சூப் ரெடி ஆயிட்டு சரி கூழ் ரெடி ஆயிட்டு ஊற்றி தரப்போறா உண்மையா சொல்லுங்க சரியா உண்மையா சொல்லுவாங்க எங்களை படியில் உண்மையா தான் சொல்லுவாங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னுவாங்க இல்லைண்டா இல்லைன்றாங்க அது கோவிக்க கூடாது அதுக்காக மத்தியான சாப்பாடை தராம அனுப்பக்கூடாது இல்லைண்டா தள்ளுங்க 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 குடிங்க ஓ எல்லாரும் எல்லாம் குடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க ஆனா நல்லா இருக்குமோ இல்லையான்னு தெரியாது குடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க உங்களோட கருத்துக்கள் நல்லா இருக்கா கிள்ளத்துல இருந்து வந்தது பிரயோசனமா இருக்கா நல்லா இருக்கிறோடைய தான் பிரசாந்த் வாயில இருந்து வார்த்தை வரல நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா நீங்க செஞ்சதா நீங்க நல்லா இருக்கு பேசலாம் நாங்க வரைக்கும் அம்மா இல்லையே அம்மா சரி நீங்க உள்ள அப்ப நான் ரித்திக் ரித்திக் எப்படி இருக்கு ரித்திக் சாப்பிட்டுதான் சொல்லுவீங்களா வச்சு சாப்பிட்டுதான் சொல்லுவாரு எப்படி இருக்கு வாயில சொட்டு எப்படி இருக்கு எப்படி இருக்கு ஐயா அப்படி இருக்கு நண்டெல்லாம் அடிச்சு சாப்பிட்டு தான் சொல்லுவாரா சொல்ற அளவுக்கு இல்லையா அப்ப சாப்பிட வச்சுட்டு அதில் போயிருங்க காதுல இல்ல நல்லா இல்லாட்டிக்கு அச்சுமா எப்படி இருக்கு உண்மையாவா அவளும் சாப்பிடணும் குடிக்கணும் என்ன ரித்திக்
என்ன வரையிலையா என்ன வரையில என்ன வரையில நண்டு வரையில அப்படியே தான் சொல்ல வாரீங்களா அல்லது வந்திருக்கானே அடியில கிடக்கு மரவள்ளி கிழங்கு எல்லாம் இங்க கடையில ரித்திக் 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 எப்படி இருக்கு ஐயா சொல்றாரு சரி எப்படி இருக்கு தாத்தாக்கெல்லாம் கொடுப்பா எப்படி இருக்குன்னு கேட்டா நானும் இருந்து குடிக்கிறேன் கரண்டி இல்ல பாப்பா குடிங்க அதான் அதை குடிங்க அதை குடிங்க மெதுவா ஆறி ஊத்தனே குடிச்சு தாங்க தேங்காய் போட்டு கொஞ்சம் பேரையா வச்சிருந்தாலும் கழிச்சு சாப்பிடுங்க நான் கொஞ்சம் சுகம் மாதிரி இருக்கா சுகமா இருக்கா சுயசரிக்கு இப்பயே கொஞ்சம் சுகம் மாதிரி இருக்கா கொஞ்சம் தானே நீங்க சேசா துணியும் கொடுத்துருக்கணும் சேசா எல்லாருக்கும் பைசா தட்டுங்க முதல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த தண்ணிக்கு தான் எல்லாருக்கும் அர்த்தம் என்னத்துக்கு தம்பி சாலியக்கா நண்டு எடுங்க நண்டு எடுத்து தான் எடுங்க நல்லா இருக்கா உண்மையிலேயே நல்லா இருக்கு இன்னும் மூத்தால நல்லா ஊற்றினாதான் அதில் டேஸ்ட் அது என்னன்னு சொல்றது வருத்தம் போகும் வருத்தம் போக மாட்டேங்க உண்மையாக நல்லா இருக்கு சுடுதாப்பா ஒரு டீவை பார்க்க இவங்க அந்த டீம் நான் பெரிய டீம் சின்ன டீம் வேற லெவலில் இருக்கா மதிய சாப்பாடு தந்துருங்க சாலியக்கா உங்களை நாங்கள் போன எடுத்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க கூழ் குடிக்க வாங்க சொல்லவே இல்லை சுஜி உனக்கேன்னு சொல்லணும் மெயின் ஆளுக்கு சொன்னா சரி அப்போ நான் தேவையில்ல வந்துட்டேன் அவையல் சொல்லாட்டி இருந்து இல்லை சுவேசனா இந்த நாய்க்குடி தெரிஞ்சு நான் இப்போ கோவமே படையிலையே அங்கேருந்து சுயசன் வர்றதுக்கு இங்கேருந்து நீங்கள் டக்கு அடிக்கன்றதுக்கு அடே சரியா இப்போ கோவப்படையில சுஜி ம் சொன்னீங்களா எத்தனை நாள் இந்த வீடு இருக்கு 4 1 2 3 4 பிரமாதம் எப்படி இருக்கு மாமா கூழ் தான் கூல்னா கூல் தானே உண்மையா உண்மையா நல்லா இருக்கே தம்பி எப்படி இருக்கு நல்லா ஏலா நீங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க கூலை பற்றி உங்களோட மகள் உங்களோட மனசில சமைச்சது அம்மா சமைச்சது நானும் சேர்ந்து செய்தது நல்லா இருக்கு நீங்க செய்தீங்க அப்பா உண்மையிலே கூழ் செய்தான்னு சொல்லுங்க ஏனாஜி ஐயோ ஆக இதுல நிக்கிறாங்கல்ல சுயான் டைம் எங்கட பேர் மட்டும் தான் வரையில எல்லாட்ட பேரும் சொல்லிட்டீங்க அப்ப எல்லாரும் செய்யறாங்க உண்மையா நீங்க செய்தீங்களா நீங்க என்ன செய்றீங்க மீன் மட்டும் கொடுத்தேன் மீன் வெட்டி கொடுத்துறீங்களா எல்லாம் நீங்க அஸ்மி என்ன செய்றீங்க பைத்தங்க போட்டு வாமாவா பொய்க்கு சொல்றாள் தம்பி இதோட 4ஆம் தடவை எடுத்து ஊற்றி குடிக்கிறான் என்ன தம்பி தம்பி கூப்பிட்டு எனக்கு ஒரு 2 விட்டா பார்த்து கொண்டு தான் இருக்கிற வேற சஜி ப்ரூஃப் இருக்கு சஜி அன்னை வந்தாங்களே பாத்திரம் கட்டி கொடுத்து விடுங்க அப்படி இல்லையா குடிக்க மாட்டேன் கொடுத்து விடுங்க சரி சஜி ஒரு சட்டி கூட வளாங்க கூல் தெரியாது அப்பா அடிக்கத்தான் அதான் அங்க சாப்பிடல குடிக்கலன்ட்டு அதான் உன்னை வழியா காட்டுவோம்
வடிவா தான் காட்டுறது இதை விட என்ன காட்டுறது ஜூம் பண்ணி காட்டுறது ஜூம் என்ன சொல்லுது பூ நல்லா இருக்கு இந்த வருத்தத்துக்கு அது இல்லை எல்லாருக்கும் ஒரே ஏரியா காய்ச்சல் தடுமை அது சீசன் அப்படி எங்களோட குடும்பத்துக்கு மட்டுமா பத்தாத்து மாமியாக்களுக்கும் காய்ச்சல் ஆக்கி விட்டோம் ஓகே ஜூவி அப்பா அவன் ஜூவி காணுங்கானு வாங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து சந்தோஷமா வடிவா கூழெல்லாம் குடிச்சு முடிஞ்சது இப்போ கடைசி அப்பா குடிச்சு கொண்டு இருக்கிறேன் நான் குடிச்சு முடியல என்ன அஸ்மி நாங்கள் வீடியோ முடிப்போம் மருதி ஆ என்னவாமா ஆசையா இருக்கு அதுதான் அவர் குடிச்சு கொண்டே இருக்கிறேன் நாங்கள் குடிச்சிட்டோம் 2-3 தரம் வடிவா குடிச்சிட்டோம் கூழெல்லாம் இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிக்க போறோம் என்ன ரித்திக் வீடியோ முடிப்போமா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்ணுங்க பிகேஆர் ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் போடுங்க சர்ப்ரைஸ் போடுங்க ஆறாவதுங்களுக்கு சர்ப்ரைஸ் போடுங்க ரித்தி பிகேஆர் ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் போடுங்க உண்மையிலே வடிவா காய்ச்சி தந்திருக்காங்க தங்காச்சி போங்க வேணாம் போங்க குடிங்க குடிங்க ஆயிட்பலம் போங்க போங்க கிரீம் குடிங்க ஐயா கிரீம் குடிங்க ஐயா ரெண்டு பேரும் தானே வாங்க விளையாடும் வாங்க மண் விளையாடும் வேணாம் வேணாம் நான் இத முடிச்சிட்டு வீடியோ முடிங்களா ஓகே இப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போறோம் சரி வா வந்துட்டா வா வந்துட்டா வேண்டா கூலங்களை தந்தா ஐஸ்கிரீம் தனியாக ஊற்றி வந்து குடிச்சு கொடுத்துருக்காங்க தனியாவே ஊற்றி குடிக்காது இனி பனிமுறை செஞ்சிடாது எனக்கு நான் தான் ஊற்றி குடிச்சேன் நீங்கள் இந்த வீடியோக்குள்ள பார்ப்பீங்க நான் ஊற்றி குடிச்சிருக்கேன் ஓகே இப்போ வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் என்ன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நாங்க மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ சந்திக்க நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி பாய் பாய் பாய்